Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியா கோதுமை மாவு வச்சு நல்ல பஞ்சு போல சாஃப்ட்டான பரோட்டா எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இடியாப்ப அச்சு வச்சு சூப்பரா பண்ண போறோம். ரொம்ப நேரம் நம்ம பிசையணும். அப்புறமா ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள எல்லாம் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க இட்லி தோசை போடுறீங்க அப்படின்னா அதே டைம் தான் இதுக்கும் ஆகும். ஸோ கண்டிப்பா நான் சொல்ற டிப்ஸ் படி நீங்களும் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இடிச்ச கோதுமை மாவு. நல்ல நைஸான பவுடரா இடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணிடலாம். அப்பதான் உப்பு பாத்தீங்கன்னா மாவோட எல்லா பக்கமும் நல்லா mix ஆகும். அதுக்கு அப்புறமா 1/2 கப் புள்ள தண்ணி எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா வந்து செமி சாஃப்ட் டோக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதாவது இந்த டோ பாத்தீங்க அப்படினா நல்ல திக்கா இருக்க கூடாது. அதே சமயம் நல்ல லூஸாவும் இருக்க கூடாது. மீடியம் அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நமக்கு பரோட்டா அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்ட்டா வரும். சோ கண்டிப்பா அத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க. இதுக்காக சூடான தண்ணி, வார்ம் வாட்டர் இந்த மாதிரி நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நார்மல் தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக சப்பாத்திக்கு எந்த மாதிரி மாவு பிசைவோமோ அதே ஒரு மெத்தட் தான். ஆனால் அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் மட்டும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சிட்டு இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. டைரெக்டாக நம்ம வந்து பரோட்டா பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இடியாப்ப அச்சு மட்டுமே போதும். அது இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்பாத்தியை நல்லா அடிக்கணும், அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும், இந்த மாதிரி எந்த அவசியமே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைதா மாவில் இதே மெத்தடில் நான் பரோட்டா போட்டிருக்கேன். இடியாப்ப அச்சு வச்சு பண்ணுறது. அதில் நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா எப்படி இந்த அச்சுலேருந்து இந்த மாவு வந்து பிழிஞ்சு வர முடியும் அப்படிங்கிறது. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தாங்க. அதாவது கோதுமை மாவோ மைதா மாவோ நம்ம லூஸான பக்குவத்தில் இந்த மாதிரி டோவை நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்மளுக்கு பிழிய வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம கொஞ்சமாக உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு அதுக்கப்புறமா பிழிஞ்சிடலாம். இதுக்காக ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பிழிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து ஒட்டாமல் அப்படியே ஸ்டிஃபாக நம்மளுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயருமே நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கிறனால நம்மளுக்கு அந்த அடிக்கிறதோ இல்லை சுருட்டுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஈஸியான ஒரு மெத்தட். அப்படியே லேயர்ஸாக நம்மளுக்கு வந்து பரோட்டா ரெடியாகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஈஸியாகவே டைரெக்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம இடியாப்பமெல்லாம் இந்த மாதிரி பண்ணோமோ அதே ஒரு மெத்தட். அதை விட சுலபமாகவே இருக்கும் சொல்லப்போனால் நம்ம பிழியும் போது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எனக்கு மொத்தமாக 2 கப்பு மாவுக்கு 6 போல் நம்மளுக்கு வந்து பரோட்டா கிடச்சிருக்கு. ஸோ அது கணக்கு பண்ணி மாவு வந்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுத்ததாக இன்னொன்று கூட பிழிஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பரோட்டா பண்ணக்கூடிய ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடில் பண்ணலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டோம். இப்போ டைரெக்டாக நம்ம உடனடியாகவே நம்ம வந்து பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேருங்க. சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்க அப்படின்னா சுலபமாகவே வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பரத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு மீடியமாக பரத்திட்டு இதை அப்படியே வந்து நம்ம தவாவில் போட்டு சுட்டெடுக்க வேண்டியதுதான். பாருங்கள் இப்போ நம்ம போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. இது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. கோல்டன் கலரில் அங்கங்கேயே நம்மளுக்கு பரோட்டாவுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இது சுடும்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நான் ஒரு 3 போல் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த சூட்டோடே பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு லேசாக அடிக்கணும். இதுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணியெல்லாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இது நம்ம வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லேசாக தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் சூப்பராக உங்களுக்கு வந்து இலகி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக இந்த கோதுமை மாவு வச்சு இந்த பரோட்டா போட காரணமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்
மைதா மாவில் போடுறது அவ்வளோத்துக்கு ஹெல்த் கிடையாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.